நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீ வாங்குவது இல்லை. இது ஆண்டவருடைய ஆசீர்வாத வாக்கு தத்தம். இது உங்களுக்கு உரியது. இதை விசுவாசிக்கிறீங்களா? கடன் இல்லாத வாழ்க்கையெல்லாம் இந்த காலத்தில் எப்படிங்க வாழ முடியும்? கடன் இல்லாமலாம் வாழ முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடியும். நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் கடன் இல்லாமல் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ முதல்ல இந்த கடன் வாங்குற பழக்கத்தை நிறுத்தணும். இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு. இந்த கடன் வாங்குற பழக்கம் வந்து என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவர் மேலோட விசுவாசம் போய்விடும். உங்களுடைய தேவை வந்த உடனே யார் நமக்கு பணம் கொடுப்பாங்க? உடனே கடன் கொடுக்குற ஆளை தேடுவீங்க. ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக ஆட்களை தேடுவீங்க. அதனால விசுவாசம் ஆண்டவரை விட்டு விலக்கி போகும். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவுக்கு முக்கிய காரணம். கடனை வாங்குவதில் நீ தீர்மானம் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஒரு தேவை வந்தா நீங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்க. அப்ப ஆண்டவர் என் தேவையை சந்திப்பாரு என்று கர்த்தரை சார்ந்து கொள்வீங்க. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார்.